Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு 10th Maths Chapter 3 Algebraல Exercise 3.5ல ஃபர்ஸ்ட் பாருங்க simplify. கொடுத்திருக்க terms simplify பண்ணி எழுதணும். ஓகே, மேக்ஸிமம் அப் அண்ட் டவுன் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க, வேரியபிள்ஸ் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க, பார்த்துட்டு சிம்பிளிஃபைல எழுதணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன, 4x² y divided by 2z² into 6xz³ divided by 20y power 4. ஓகே, அப்படியே क्वेश्चन எழுதிக்கங்க. எழுதிட்டு இங்கே கிராஸில் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே 4 இருக்குது, ஃபஸ்ட் நம்பர்ஸை மட்டும் கேன்சல் பண்ணுங்கள். 4 இருக்குது, இங்கே 20 இருக்குது. அப்போ 4 டேபிளில் 1 டைம், இது 5 டைம்ஸ் கேன்சல் ஆகும். இங்கே 2 இருக்குது, 6 இருக்குது, 1 டைம், இது 3 டைம்ஸ். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 1 × 3 3 டிவைடட் போட்டுக்குங்க. 1 × 5 5. ஓகே, அடுத்தது இங்கே வேரியபிள்ஸ் இருக்கா, அந்த ஒரு ரஃப்பாக இருக்குல்ல, வேரியபிள்ஸை மட்டும் எடுத்துடுதுங்க. x² y டிவைடட் பை z² இன்ட்டு xz³ டிவைடட் பை y பவர் 4 எடுத்து எழுதுமோ கரெக்டாக எழுதுங்க. அப்போ தான் கேன்சல் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், எதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு. எக்ஸ் வந்து கீழே டினாமினேட்டரில் இல்லை, அப்போ மேலே நியூமரேட்டரில் மட்டும் தான் இருக்குது. இங்கே x², இங்கே எக்ஸ், இங்கே ஒன்றுமே இல்லை, மேலே பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். எப்பவுமே மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது பவர்ஸ் ஆட் ஆகிருக்கும். x² × x பவர் 1 x³ நியூமரேட்டரில். ஓகே, அடுத்த ஒய் பாருங்கள். ஒய் வந்து மேலே நியூமரேட்டரில் 1 இருக்குது, கீழே டினாமினேட்டரில் 4 இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணுங்கள். கீழே தான் ஹையஸ்ட்டு. 4லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 3 y³ இருக்குங்க ரிமைனிங். அப்போ y³. ஓகே, கீழே டினாமினேட்டரில் தான் போகணும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், z³ இங்கே z² இருக்குது. அப்போ z² அப்படியே கேன்சல் ஆனால் இதுதான் ஹையஸ்ட்டாக இருக்குது. 3லேருந்து இங்கே மேலே இருக்க பவர்ஸை சப்ராக்ட் பண்ணுங்கள். 3லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் 1. அப்போ மேலே தான் ரிமைனிங் ஒரு டேர்ம் இருக்கும். இதுதான். ஓகே, ஃபஸ்ட்டு நம்பர்ஸை நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு ஃபர்தராக வேரியபிள்ஸை தனியாக இப்படி ரஃப் ஒர்க்கில் எடுத்து எழுதிட்டு, ஓகே, ஒரே மாதிரி இருக்கா, அப் அண்ட் டவுன் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இங்கே x² கீழே டினாமினேட்டரில் இல்லை, அப்போ மேலே இருக்க நியூமரேட்டரை மட்டும்தான் நீங்கள் பவர்ஸ் ஆட் பண்ணி போடணும். அதுக்கு அடுத்தது z³ z² மேலே இருக்குது, நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணி எழுதணும். ஓகே, கேன்சல் பண்ண எப்படி, ஹையஸ்ட் பவர் ஏதோ அதுலேருந்து லோயஸ்ட் பவர் டேர்ம்ஸை செப்பரேட் பண்ணிக்கணும். நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். z³ -2. ஓகே, இங்கே கீழே இருக்கிறது மேலே எடுத்துகிட்டு போய் மைனஸ் பண்ணி, இந்த பவரை மட்டும் தான் மைனஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். வேரியபிள்ஸ் zன்றது அப்படியே தான் இருக்கும். 3லேருந்து 2 செப்பரேட் பண்ணால் 1 போட்டாலும் சரி, போட்டாலும் சரி. ஓகே, இதுதான். அதுக்கடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். p² -10p + 21 டிவைடட் பை p - 1. இங்கே p² அடுத்தது p. இதை பார்த்தாவே தெரியுது, இட் இஸ் இன் த குவாட்ரிக் ஃபார்மேஷன்ஸ். ஸோ வி ஹவ் டேக் எ ஃபேக்டரைஸ்ட் அண்ட் தென் இன்டூ p² + p - 12. ஒரு ஸ்கொயர், ஒரு p, அடுத்த ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஸோ இதுவும் ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு தெரியுது. p - 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை அப்படியே கொஷின் எழுதிக்குங்க. காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஷினே வி ஹவ் காட் இட். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ண என்ன, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் பார்க்கணும். இங்கே முன்னாடி 1 இருக்கணும். 1 × 27 27. சாரி, 1 × 21 21. மிடில் டைம் என்ன, வித் சைனோடு எடுக்கணும், நம்பரை மட்டும் -10 இருக்குன்னா. 21 வந்து 7 3s are 21. ரெண்டுக்கும் மைனஸ் இன்புட் பண்ணால் தான் உங்களுக்கு -10 கிடைக்கும். பாருங்கள், -7 -3 ரெண்டையும் மைனஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ணணும். -× -+, 7 3s are 21. ஓகேவா, இங்கே மேலே இருக்க இந்த நம்பர்ஸும் கீழே -10 மிடில் டேர்ம் நம்பரும் சப்ராக்ட் பண்ணாவோ ஆட் பண்ணாவோ நம்ம கரெக்டாக இருக்கணும். ஓகே, இப்போ நாங்கள் p இருக்கா, ரெண்டு பக்கம் p ஷேர் பண்ணிக்கிங்க. ஷேர் பண்ணிட்டீங்க. அப்போ மேலேருந்து கீழே எழுதணும். p - 7 p - 3. இங்கே இந்த டேர்முக்கு நம்ம ஃபேக்டரிஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். p - 7 அண்ட் p - 3. கீழே இருக்க டினாமினேட்டர் அப்படி எழுதிக்கிங்க. p - 7 இன்ட்டு போட்டுக்கணும். திஸ் டேர்ம் ஆல்சோ இன்னும் ஃபேக்டரைஸ். ஓகே, இங்கே முன்னாடி 1 இருக்குது. 1 × 12 -12 வித் சைனோட தான் போடணும். மிடில் டேர்ம் என்ன, 1 மேலே 1 இருக்குன்ட்டு +1. ஓகேவா, +1 போட்டுட்டு இப்போ 4 3s are 12. 4 3s are 12. இங்கே ப்ளஸ் இருக்கா, பிக்கஸ்ட் நம்பருக்கு ப்ளஸ்ஸு, ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு மைனஸ். பாருங்கள், 4லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 1. 4 3s are 12. ஓகே, இங்கே முன்னாடி என்ன இருக்குது, p. ஓகேவா, ஓகே, இங்கே p வந்து ரெண்டு பக்கம் ஷேர் பண்ணிக்கிங்க. p² ரெண்டு பக்கம் ஷேர் பண்ணிட்டீங்க. நான் என்ன சொன்னேன், மேலேருந்து கீழே எழுதணும். p + 4 p - 3 எழுதலாமா. p + 4 p - 3 டிவைடட் பை p - 3 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த டேர்ம் கேன்சல் பண்ணிக்கலாம். p - 3 இங்கே இருக்கிறது மட்டும். அடுத்து இந்த டேர்மில் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம், இதில் 2 இருக்குது. அப்போ 1 சப்ராக்ட் பண்ணிக்கிட்டால் மீதி ரிமைனிங் p - 3. இங்கே மேலே வந்து p + 4. ஓகேங்களா, அகெயின் இதையும் கேன்சல் பண்ணலாம். p + 4 புரியுதுங்களா. p - 7 p - 7 கேன்சல் ஆகிடுச்சு.
இங்கே p -3 இங்கே p -3 அகெயின் இதில் ஒன்று இருக்குது. ஓகே 2 டேர்ம்ஸில் ஒன்று தான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் நான். இன்னொன்று கீழே எழுதும்போது இங்கே ஒரு டேர்ம் இங்கே ஒரு டேர்ம் இருக்கும், அது ரெடியூஸ் ஆகி p+4 மட்டும்தான் கிடைக்கும். ஓகே இந்த சம்முக்கு p+4 தான் ஆன்சர். இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்து ரெடியூஸ் பண்ணணும். ஓகே இந்த டேர்ம் நீங்கள் இப்படி கூட எழுதலாம், p -3 இன்ட்டு p -3ன்னு எழுதுனீங்கன்னா இங்கே ஒரு டேர்ம் இங்கே ஒரு டேர்ம் இந்த ஒரு டேர்ம் எல்லாமே கேன்சல் ஆகி வெறும் p+4 மட்டும் தான் ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம் தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. தேங்க்யூ.